வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் கலாட்டா. பர்ஹாப்ஸ் இந்த வார்த்தையை டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல எப்படி பயன்படுத்தலாம், எந்த சிச்சுவேஷன்ஸ்ல பயன்படுத்தலாம்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பா அதோட மீனிங்கையும் தமிழ்ல குவிக்கா பார்க்கலாம் வாங்க. இட் இஸ் ரெய்னிங், பர்ஹாப்ஸ் ஐ ஷுட் ஸ்டே அட் ஹோம் டுடே. இந்த சென்டென்ஸ்க்கான மீனிங் மழை பெய்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை நான் இன்று வீட்டில் இருப்பது நல்லது. ஸோ இந்த சென்டென்ஸ்ல பர்ஹாப்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துட்டீங்கன்னா ஐ ஷுட் ஸ்டே அட் ஹோம் டுடே, ஷுட் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அப்படின்னா நான் இன்று வீட்டில் இருக்க வேண்டும். அதே பர்ஹாப்ஸ் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டை அங்க இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த நிச்சயம் இருக்காது. நான் இன்று வீட்டில் இருக்கலாம், வீட்டில் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்றதுக்கு ஈக்குவலண்ட். ஸோ பர்ஹாப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு என்ன மீனிங் எங்க யூஸ் பண்ணுவோம்னா, ஷியோரா நமக்கு தெரியாது, பட் இருக்கலாம், ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கும்போது இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை பொதுவாகவே யாராவது நம்ம கிட்ட கேள்வி கேட்கும்போது பதிலுக்கு இருக்கலாம், நீங்க சொல்வது உண்மையாக இருக்கலாம், நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அங்க perhaps அப்படின்னு அந்த ஒரு சிங்கிள் வார்த்தையை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஹியர் த டோர் ஓப்பனிங், குமார் மஸ்ட் ஹவ் கம் பேக். கதவு திறக்கும் சத்தம் கேட்கிறது, குமார் திரும்பி வந்திருக்க வேண்டும். இந்த மாதிரி யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு பதிலுக்கு எஸ் பர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆம், குமார் வந்திருக்கலாம் அப்படின்னு பொருள். ஸோ அந்த நிச்சயத்தன்மை இல்லைங்கிறத காட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல இந்த ஒரு வார்த்தையா அதை சொல்லுவோம், பர்ஹாப்ஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையா சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல பர்ஹாப்ஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலா மேபி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். எஸ் மேபி அப்படின்னு சொல்லலாம். பர்ஹாப்ஸ் மேபி இது ரெண்டுக்கும் ஒரே மீனிங் தான், ரெண்டையுமே நம்ம ஒரே மாதிரி பயன்படுத்தலாம். ஆர் யூ கம்மிங் வித் அஸ், நீ எங்களுடன் வருகிறாயா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஷியோரா அவங்களோட போறோம் அப்படிங்கும்போது எஸ் ஐ எம் கம்மிங், எஸ் ஐ வில் அப்படின்னு பதில் சொல்லலாம். அதே இன்னும் நான் ஷியோரா முடிவு பண்ணல, வரலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில மேபி அப்படின்னு சொல்லலாம். மேபி அப்படின்னா வரலாம் அப்படின்னு மீனிங். இப்ப நீங்க ஒரு டீம் அவுட்டிங் போறீங்க, உங்க மேனேஜர் கேட்கிறாரு, இதே கொஞ்சம் மரியாதையா சொல்லணும் அப்படிங்கும்போது மேபிக்கு பதிலா பர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இன்னும் முடிவு பண்ணல அப்படின்னு பொருள் அதுக்கு. ஸோ பர்ஹாப்ஸ் அப்படிங்கிறது பொதுவாகவே மரியாதையா பொலைட்டா நம்ம பேசும்போது மேபிக்கு பதிலா நம்ம பயன்படுத்துறது. ரெண்டு வார்த்தைகளுக்கும் மீனிங் ஒன்று தான், பாசிபிள் பட் நாட் ஷுர், நடக்கலாம் ஆனால் நிச்சயம் இல்லை, அதுதான் மீனிங் அதுக்கு. When will you send the email? இந்த மின்னஞ்சலை எப்போது அனுப்புவீர்கள்? Perhaps tomorrow அப்படின்னா நாளை அனுப்பலாம் என்று இருக்கிறேன், இன்னும் ஷியோரா முடிவு பண்ணல. He is late. Perhaps he missed the train. அவர் தாமதமாக வருகிறார், ஒருவேளை அவர் ரயிலை தவற விட்டிருக்கலாம். பர்ஹாப்ஸ் அப்படின்னா தவற விட்டிருக்கலாம் அப்படின்னு மீனிங் அங்க. ஸோ இந்த பர்ஹாப்ஸ் மேபி இது ரெண்டையுமே நம்ம மாத்தி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பர்ஹாப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக வேலை இடத்துல பயன்படுத்துறது, ஃபார்மலாக நம்ம பேசும்போது, நம்ம தெரியாத நபர்களிடம் பேசும்போது, மரியாதையாக பேசும்போது பயன்படுத்துறது. கிராமட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா சென்டென்ஸோட மிடில்ல நம்ம பர்ஹாப்ஸ் அப்படிங்கிறது தான் பயன்படுத்த முடியும். மேபி அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. இதை நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். அதே மேபி அப்படிங்கிறது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட கேஷுவலாக பேசும்போது பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. சென்டென்ஸோட முதல் வார்த்தையாவோ அல்லது கடைசி வார்த்தையாவோ தான் நம்ம மேபியை பயன்படுத்த முடியும், சென்டென்ஸ்க்கு மிடில்ல வராது. Did you see my phone? என் ஃபோனை பார்த்தீர்களா? மேபி இட் இஸ் ஆன் தி டேபிள், டேபிள் மேல் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த இடத்துல மேபிக்கு பதிலாக பர்ஹாப்ஸும் பயன்படுத்தலாம். பர்ஹாப்ஸ் இட் இஸ் ஆன் த டேபிள். ஸோ இங்க மேபி பர்ஹாப்ஸ் இது ரெண்டுமே கரெக்ட், சென்டென்ஸோட முதல் வார்த்தையா வருது, அதனால கிராமட்டிக்கலா அது ரெண்டும் கரெக்ட். அதே நம்ம இப்போ ஒருத்தங்களை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே சந்திச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஆஸ் யூ பர்ஹாப்ஸ் ரிமெம்பர் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு மீனிங், ஷியோரா தெரியல. ஸோ இங்க பர்ஹாப்ஸ் அப்படிங்கிறது சென்டென்ஸ் நடுவுல வருது, முன்னாடியும் வார்த்தைகள் இருக்கு, பின்னாடியும் வார்த்தைகள் இருக்கு. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது பர்ஹாப்ஸ் தான் கரெக்ட். இங்க as you may be remember அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, அது கிராமட்டிக்கலா அங்க கிராமர் வைஸ் அது தப்பு. As you perhaps remember, we have met before at a function. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், நம்ம இதற்கு முன்பாகவே ஒரு ஃபங்க்ஷனில் சந்தித்திருக்கிறோம் அப்படின்னு மீனிங் இந்த சென்டென்ஸ்க்கு. ஸோ அதிகமாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷில் perhaps யூஸ் பண்ணுவோம். As you perhaps remember, as you perhaps know அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸோட ஃப்ரண்ட், எண்டிங், மிடில் மூணுலையுமே எப்படி பர்ஹாப்ஸ் யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வேர் இஸ் குமார்? குமார் எங்கே? அவர் கிளம்பி இருக்கலாம். பர்ஹாப்ஸ் ஹி ஹஸ் லெஃப்ட் ஆல்ரெடி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் வேர்டாக யூஸ் பண்ணுறோம், நமக்கு ஷியோராக தெரியல, கிளம்பி இருக்கலாம்னு சொல்கிறோம், அதனால பர்ஹாப்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே பர்ஹாப்ஸ்க்கு பதிலாக மேபி கூட பயன்படுத்தலாம். வென் வில் யூ கம் பேக்?
டுமாரோ பெர்ஹாப்ஸ், எப்போது திரும்பி வருவீர்கள், நாளை வரலாம் அப்படின்னு சொல்றோம். இங்கேயும் நமக்கு நிச்சயம் இல்லை, அதனால ஐ வில் கம் பேக் டுமாரோ பெர்ஹாப்ஸ் இல்ல டுமாரோ பெர்ஹாப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெர்ஹாப்ஸ்க்கு பதிலாக இங்க மேபி அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்தலாம். இஸ் குமார் நாட் ஹியர், குமார் இங்க இல்லையா, he is late again, மறுபடியும் லேட்டா அவரு அப்படின்னு சொல்லும்போது he is perhaps caught in a traffic jam, அவரு கூட்ட நெரிசலில், போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கலாம். ஸோ இங்க ஷூரிட்டி இல்லை, அதனால perhaps பயன்படுத்துறோம். perhaps இங்க முன்னாடியும் வார்த்தைகள் இருக்கு, பின்னாடியும் வார்த்தைகள் இருக்கு, சென்டென்ஸோட மிடில் வருது. ஸோ இந்த இடத்துல perhapsக்கு பதிலாக நம்ம மேபி பயன்படுத்துறது கரெக்டா இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் கூட கேஷுவலா பேசியிருந்தாலும் சென்டென்ஸோட மிடில் வரும்போது மேபிக்கு பதிலாக perhaps தான் இங்க கரெக்டான சாய்ஸா இருக்கும். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்க. perhaps you should talk அப்படின்னா நீங்கள் பேசலாம். perhaps you should see, நீங்க இதை பார்க்கலாமே. perhaps it is raining, மழை பெய்து கொண்டு இருக்கலாம். ஸோ இந்த எல்லா இடத்துலையுமே டாக், சி, ரெய்னிங் இந்த மாதிரி ஆக்ஷன் அது ஷியோரா நடக்கிறது இல்லை, நடக்கலாம், இருக்கலாம் அப்படின்னு அந்த வார்த்தையை தான் நம்ம, ஆக்ஷனை தான் நம்ம இங்க மாத்தி சொல்றோம். ஸோ perhaps அப்படிங்கிற வார்த்தை எப்பவுமே ஒரு சென்டென்ஸ்ல வர ஆக்ஷன் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம் அப்படின்னு சொல்லும். ஸோ verb, ஆக்ஷன் வார்த்தையான verb அது மாத்துறதுனால அதை adverb அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல adverb அப்படின்னா ஒரு செயல் பற்றி கூடுதல் தகவல் சொல்ற வார்த்தைகளை adverb அப்படின்னு சொல்லுவோம். ஸோ he is running fast, ரன்னிங் அப்படிங்கிறது verb, ஆக்ஷன் வார்த்தை. எப்படி ஓடுறாரு அந்த தகவலை சொல்ற வார்த்தை ஃபாஸ்ட், வேகமாக ஓடுறார். ஸோ ஃபாஸ்ட் அப்படிங்கிறது adverb, ரன்னிங் அப்படிங்கிறது verb. ஸோ அந்த ஃபாஸ்ட் மாதிரியே தான் perhaps அப்படிங்கிறது adverb, ஏன்னா அது verb ஷூர் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ அதிகமாக இந்த மாதிரி நம்ம perhaps அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு மரியாதையோட ஐடியாஸ், சஜஷன்ஸ் கொடுக்கும்போது பயன்படுத்துவோம். நீங்க இதை செய்யலாமே அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இதை அதிகமாக பயன்படுத்துவோம். perhaps you should talk to the manager about this அப்படின்னா நீங்கள் இதை பற்றி மேனேஜரிடம் பேசுவது நல்லது, பேசலாமே அப்படின்னு நம்ம சஜஷன் கொடுக்குறோம். இப்போ ஒருத்தங்களுக்கு காய்ச்சல், தலைவலி இல்லைன்னா சளி, நீங்க வீட்டிலே இருக்காம மருத்துவரை போய் பார்ப்பது நல்லது அப்படின்னு நம்ம அட்வைஸ் கொடுக்கும்போது perhaps யூஸ் பண்ணி சொல்லலாம். perhaps you should see a doctor about your symptoms, உங்கள் அறிகுறிகளை பற்றி ஒரு மருத்துவரை நீங்கள் பார்க்கலாமே அப்படின்னு ஒரு அட்வைஸா அதை சொல்றோம். ஸோ perhaps அப்படிங்கிறது அதிகமாகவே நம்ம பொலைட்டா, கைண்டான வேலை சஜஷன்ஸ், அட்வைசஸ் கொடுக்கறதுக்கு பயன்படுத்துற ஒரு காமனான வார்த்தை. ஸோ இப்போ உங்களுக்கு perhaps அப்படிங்கறத பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை உங்க டெய்லி கான்வர்சேஷன்ஸ்ல பயன்படுத்தி பாருங்க. பயன்படுத்தும் போது ஏதாவது குவெஸ்டன்ஸ் அல்லது டவுட்ஸ் வந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து நீங்களே உங்க இங்கிலீஷை ஈஸியா இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு இங்கிலீஷ் கலாட்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ for watching.